சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இந்த கேள்விக்கு கீழே வந்து டைம்லைன் இருக்குது பாருங்களேன். முதல்ல வந்து சுப்பராயலு ரெட்டியார் வருவார், அப்புறம் பனகல் அரசர் வருவார், அப்புறம் சுப்பராயன் வருவார், அப்புறம் முனுசாமி நாயுடு அவர்கள் வருவார், அப்புறம் பிடி ராஜன் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தான் ராமகிருஷ்ண ரங்கராவ், கடைசியாக ராஜகோபாலாச்சாரி அவர்கள்லாம் வருவாங்க. இதை வச்சு ஆன்சர் பார்த்தோம்னா 2, 5, 3, 1, 4 இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் ஈரவை சட்டமன்றம் அதாவது பைகேமரல், ஊரவை சட்டமன்றம் அதாவது யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் பற்றி கேள்வி. ஈரவை எதில் இருக்குது, பைகேமரல் எங்கெங்கே இருக்குன்னா ஆந்திரா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதை வச்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2, 3 இன்கரெக்ட் பேர்ஸ். அடுத்த கேள்வி பாருங்களேன். இது சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டாங்க. ஆர்டிகல் 267, 268, 269 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதா கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 267 என்ன, கான்டிஜென்சி ஃபண்டை பற்றி பேசுது. அப்போது அது தெரிஞ்சாவே மூணாவது ஆப்ஷன் தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. மீதி 2 ஆப்ஷனும் கரெக்டு. அப்போ ஆன்சர் சி 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி பாருங்கள். எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். இது வந்து கீழே இருக்க இமேஜில் பாருங்களேன். கார்சினோமா அப்படிங்கிறது தான் எபித்தீலியம் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், சார்கோமான்னு ஒன்று, அது வந்து இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோயாம். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், கார்சினோமாவும் தெரியும், சார்கோமாவும் தெரியும். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எவைன்னு கேள்வி. இதில் வந்து ஜிங்க் பிளண்ட் வந்து காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து தவறு. ஆக்சுவலாக அது வந்து நுரை மிதப்பு முறை. கீழே பாருங்கள், இமேஜில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹேமடைட் புவியீர்ப்பு முறை, உருகிய அலுமினா மின்னார் பகுப்பு முறை, மேட் என்பது குப்ரிக் சல்ஃபைடு மற்றும் ஃபெர்ரஸ் சல்ஃபைடு ஆகியவற்றின் கலவையாகும். இதற்கான ஆன்சர் வந்து சி 2 மற்றும் 3. இந்த கேள்வி பாருங்களேன், ரொம்ப ஈஸியான கேள்வி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மங்கள்யான் இந்தியா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதை போட்டலாம். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜெங் ஹே அப்படிங்கிறது சைனீஸில் தான் அந்த பேர் வைப்பாங்க, அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சைனாவுக்கு ஆன்சர் வந்து 3ல் வந்துடும். இப்போ இந்த யூஎஸ்ஏவுக்கும் ஜப்பானுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். யூஎஸ்ஏ தான் அந்த சைக் அப்படிங்கிற நேமுக்கு மேட்ச் ஆகிறாங்க. ஏன்னா ஜப்பான்காரங்க அது மாதிரி சைக்குன்னு வைக்க மாட்டாங்க. இந்த டெரெக்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது பாருங்கள், ஏதாவது ஷார்ட் ஃபார்மோட இதாக இருக்கலாம். ஸோ அதனால் ஜப்பானுக்கு வந்து 4 போட்டுடலாம், யூஎஸ்ஏவுக்கு வந்து சைக் போட்டுடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? ஆன்சர் வந்து பி 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி பாருங்களேன். அப்படியே கால வரிசைப்படுத்துக. அதாவது இதெல்லாம் அப்படியே வரிசையாக 1, 2, 3 4 அதே தான் ஆன்சர். புலித்தேவரின் இறப்பு அதுதான் முதல்ல நடக்கும், குயிலின் இறப்பு அதுதான் 2வது நடக்கும், கட்டபொம்மன் 1799, அப்புறம் மருது சகோதரர்கள் இறப்பு, அப்படியே வரிசையாக வந்துடும், அதான் ஆன்சர். கடைசியாக வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடுங்கிறது இங்கே முக்கியம். இந்த இடத்துல முத்துலட்சுமி ரெட்டி கரெக்டு. இந்தியாவுக்கு அப்படின்னா யார்? உங்கள் பேர் வந்து ஆனந்திபாய் கோபால்ராவ் ஜோஷி அப்படிங்கிறதான் இந்தியாவுக்கான முதல் பெண் டாக்டர். தேசிய பூங்காக்களுக்கான கேள்வி தான் அடுத்த கேள்வி. அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், கார்பெட் வந்து உத்தரகண்ட் அப்படின்னு தெரியுது, அப்புறம் கிர் வந்து குஜராத் தெரியுது. இதை வச்சு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 4, 2, 1. அதாவது கிர் வந்து குஜராத், கார்பெட் வந்து உத்தரகண்ட், ராஜ்கிர் வந்து ஜார்க்கண்டு, ராந்தம்பூர் நேஷ்னல் பார்க் வந்து ராஜஸ்தான்.